இன்றொரு ஆட்சி மாற்றம் ஒன்றாக களுவாஞ்சுடி மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாத்திரமல்ல, நாடு முழுவதும் அபிவிருத்தி பணிகள் என்றது முழுமையாக பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இருக்கின்றது. இந்த மாதுரோயான்றதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தை எல்லையில் இருக்கின்றது தெரியாமல் மல்பத்தோயான் எல்லாம் சொல்லி போகிறதெல்லாம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். இளைஞர் முன்னேற்ற கேட்டு கழகத்துடைய நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறும். நிகழ்வுகள் ஏற்பாடு செய்து நடத்துவது என்பது ஒரு இலகுவான விடயம் அல்ல. இதுக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கின்றது, எத்தனையோ பேருடைய அர்ப்பணிப்பு இருக்கின்றது. கிராம மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தரும் இந்த களுவாஞ்சுடியை சேர்ந்த கழகங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்துடைய தலைவர் அவர்கள் பேசும் பொழுது ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அதே போலதான் என்னுடைய கௌரவ பிரதேச சபையுடைய தவிசாளர் வினோராஜ் அவர்கள் இந்த மைதானத்துக்கு செய்த உதவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தார். நாங்களும் கடந்த காலத்திலே இந்த கழகத்தினுடைய இந்த களுவாஞ்சுடி மைதான புனரமைப்பு வேலைகள் தேவையான சில கிராவலிட்டு நாங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நான் சுமார் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியை வழங்கி இதை நாங்கள் சீர் செய்திருந்தோம். ஆனால் கடந்த காலத்திலே இந்த மைதானத்திலே இன்னும் பல வேலைகளை நாங்கள் செய்திருக்கும் பொழுது நிர்வாக ரீதியாக பல தடைகள் இருந்தது. எங்களுடைய கிராம சேவை மேடையை விட்டிருந்தார். அவர் அந்த நேரத்தில் இந்த வட்டாரத்துக்கான இந்த கிராமத்துக்கான கிராம சேவை இல்லாவிட்டாலும் கூட அவர்கிட்ட கேட்டால் தெரியும், பல தடைகளுக்கு மத்தியிலே தான் நாங்கள் களுவாஞ்சுடி கிராமத்திலே பல அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற்று நிர்வாக ரீதியான தலையீடுகள் அழுத்தங்கள் களுவாஞ்சுடியிலே அபிவிருத்திக்கு தடையாக இருந்த தலையீடுகள் இல்லாமல் போய்விட்டதாலும் கூட இன்றொரு ஆட்சி மாற்றம் ஒன்றாக களுவாஞ்சுடி மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாத்திரமல்ல, நாடு முழுவதும் அபிவிருத்தி பணிகள் என்றது முழுமையாக பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே தேவையான கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்களின் கீழே கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம் இருந்தது. இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிராமத்திலே ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதான திட்டம் இருந்தது. இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழே அவ்வாறான திட்டங்கள் முழுதும் நிறுத்தப்பட்டிருக்கு. அண்மையிலே பார்த்திருந்தால் ஒரு அமைச்சர் ஒரு மட்டக்களப்பு வேலையை தந்த பொழுது மட்டக்களப்பிலே இருக்கும் வெள்ளத்தை பற்றி பேசியிருந்தார். இந்த வெள்ளத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் வெள்ளம் வருவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளம் வராமல் இருக்கிறது நாங்கள் உறுதிப்படுத்துவதுன்னு சொன்னால் அது ஒரு பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் முன்வைத்து வரும் விடயங்கள். ஆனால் இந்த விடயங்களுக்கு போதிய நிதியை 1.5 வருடம் ஆகியும் ஒதுக்கி விடாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஆறுகளை பற்றி கூட ஆறுகள் எந்த மாதுரோயான்றதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தை எல்லையில் இருக்கின்றது தெரியாமல் மல்பத்தோயான் எல்லாம் சொல்லி போகிறதெல்லாம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். எங்களுடைய கிராமங்களை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய வேண்டும், எங்களுடைய கிராமத்துக்கு என்ன தேவை இருக்கின்றது, களுவாஞ்சுடிக்கு என்ன தேவை இருக்கின்றது, பட்டிருப்பு கிராமத்துக்கு என்ன தேவை இருக்கின்றது, இந்த பிரதேச சபைக்குள்ளே என்ன தேவை இருக்கின்றது, இந்த மாவட்டத்தில் என்ன தேவை இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் வழங்காமல் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியான ஆசை வார்த்தையை காட்டி ஏமாற்றி போவதே வளமையாக இருக்கிறது. என்னுடைய மாவட்ட மக்கள், விசேடமாக களுவாஞ்சுடி மக்கள் எப்பொழுதும் என்னுடைய கட்சியுடனும் என்னுடன் பயணிக்கிற மக்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கட்டாய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். இந்த அரசாங்கத்தின் கீழே ஒதுக்கீடு இல்லாவிட்டாலும் எல்லா அரசாங்கங்களும் நிரந்தரமான அரசாங்கம் என்றது அல்ல. ஆட்சி மாற்றம் வரும், அரசாங்கம் இயந்திர நிலையிலே மாற்றங்கள் வரும். நாங்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்களை விட்டு போக நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக் அரசும் ஆசை வார்த்தைகளை மாத்திரம் பேசுவதை நிறுத்தி எங்களுடைய மக்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து சில வேலை திட்டங்களை செய்ய வைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய அதுக்கான காலம் மிக விரைவாக வரும். அந்த காலம் வரைவதற்கான அறிகுறிகள் வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த காலம் வரும் பொழுது எங்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கிற தேவைகளும் எங்களுடைய கழக தலைவர் முன்வைத்த அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த கிராமத்திற்காக, இந்த கிராம மக்களுக்காக எப்பொழுதும் நான் உழைப்பேன் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த
YDSC விளையாட்டு கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் நானும் இந்த கழகத்தினுடைய கௌரவ உறுப்பினர் வகையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.